சந்தியா ராகம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனேஸ்வரி ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே சொல்றாங்க. இல்ல நாளை பின்ன கிஷோர் மறுபடியும் சீனு மேல ஒரு பிராது கொடுத்து கூட விசாரிக்க சொல்லியிருக்கலாம்ல. அதனால இப்பவே சீனுவையும் விசாரிச்சிருங்கன்னு சொல்றாங்க புவனேஸ்வரி. நானும் அதான் சொல்ல வரேன். சீனுவோட பதிலையும் கேட்டலாம். சீனு பஞ்சாயத்துக்கு முன்னாடி வந்து நில்லுவான்னு கூப்பிடுறாங்க ரகுராம். சீனு நீ தைரியமா போய் சொல்லு, வரத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க மணிவண்ணா. இவனால உண்மையை சொல்லிடுவானா இல்ல மாத்திடுவானான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரியோட அண்ணா. அண்ணா இவன் கோயில்ல பாத்தீங்கல்ல எப்படி மாயா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான்னு, இவன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான், இவன் உண்மையை சொல்லி உடைப்பான் பாருங்கங்கிறாங்க புவனேஸ்வரி. சீனு மாயாவை லவ் பண்றதாவும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்ததாகவும் கிஷோர் சொல்றாரு. அது உண்மையா பொய்யாங்கிறத நீ பஞ்சாயத்தார் முன்னாடி நீ சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறாங்க ரகுராம். இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா இவன் மட்டும் என்ன சொல்ல போறான், இல்லைன்னு தான் சொல்ல போறான்னு சொல்றாங்க பத்மா. சீனு இது உன்னோட வாழ்க்கை, நல்ல முடிவா எடுடா அப்படின்னு மணிவண்ணன் அந்த பக்கமா நின்று சீனுவுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. என்னப்பா எதுவும் பேசாம இருக்கியே சொல்லுங்கிறாங்க. அதுல ஒருத்தர், டே சீனு உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், உண்மை என்னவோ அதை சொல்லுடா அப்படின்னு மணிவண்ணன் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றாங்க. பஞ்சாயத்துல குறுக்க யாரும் பேசக்கூடாதுன்னு யாருக்குமே தெரியாதான்னு கேக்குறாங்க ரகுராம். யாரை விசாரிக்கிறவங்களுமோ அவங்க தவிர வேற யாரும் பேசக்கூடாதுங்கிறாங்க. சரி மச்சான்ட்டு எல்லாரும் அமைதியா நின்னுக்கிறாங்க. மாயாவோட அப்பா ஏன் இப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. மாயா எனக்கு மாமன் பொண்ணுங்கிறத தவிர மாயாவுக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. நான் அவளை காதலிக்கவும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் இல்லை. சின்ன இப்படி சொல்றீன்னு கிஷோர் கேட்கறாங்க. வேற எப்படி சொல்றீங்க, பஞ்சாயத்துல என்னால பொய்யெல்லாம் சொல்ல மாயாவை நான் லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க சீனு. பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு முன்னத்து நாளே சீனுக்கிட்ட மாயா தனியாக நின்று பேசுகிறாங்க. சீனு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. என்ன பேச போகிறேன்னு கேட்குறாங்க. நாளைக்கு நடத்த போகிற பஞ்சாயத்து பற்றி தான் பேச போகிறேங்கிறாங்க. மாயா அதான் மாமா சொல்லிட்டாருல எல்லாமே நம்ம கையை மீறி போச்சுன்னு, நாளைக்கு பஞ்சாயத்தில் நம்ம உண்மையை சொல்லிட வேண்டியதானுங்கிறாங்க சீனு. சீனு தயவு செய்து எனக்காக யார்கிட்டையும் நம்ம லவ் மேட்டரை பற்றி சொல்லாதீங்கிறாங்க மாயா. மாயா இப்போ சொல்கிறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே அமைஞ்சிருக்கு. நாமளா சொன்னால் பிரச்சனை வந்துடும். இப்போ தானே அமைஞ்சிருக்கும் போது நம்மளே சொல்லிடுறது நல்லதுங்கிறாங்க சீனு. இப்போ போய் நம்ம சொன்னாலும் யாரும் நம்ம மேலே கோப்பட மாட்டாங்க. அப்படியே ஏன் இவ்வளோ நாள் சொல்லினாலும் மறந்துட்டேன், ஏதோ ஒன்று சாக் போக்கு சொல்லிக்கலாம். பஞ்சாயத்தில் கேட்டதுனால தான் சொன்னேன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா ஏதோ நம்மளுக்கு நல்லது நடக்குதான்னு நம்ம பார்க்கலாங்கிறாங்க சீனு. சீனு நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும், எனக்காக நீ தயவு செய்து பஞ்சாயத்தில் இதை பற்றி நீ சொல்லவே கூடாது. நம்ம குடும்பம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவமானமே போதும், இதுக்கு மேலேயும் அவமானத்தில் நிற்கக்கூடாது. நீ எனக்காக இப்படி சொல்லித்தான் ஆகணுங்கிறாங்க. சீனுக்கிட்ட கேட்குறாங்க மாயா. அதெல்லாம் என்னால் முடியாதுங்கிறாங்க சீனு. நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக நீ இப்படி சொல்லித்தான் ஆகணும் சீனுங்கிறாங்க மாயா. நீயும் நானும் ஒன்றா சேர்றதுக்கான வாய்ப்பு இதுதான், நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னாலும் சரி நான் சொல்லத்தான் போறேங்கிறாங்க சீனு. அப்போ இதுதான் உன்னோட முடிவான்னு கேட்குறாங்க மாயா. ஆமா இதுதான் என்னோட முடிவுங்கிறாங்க. அப்போ நீ உன்னோட முடிவை சொல்லிட்டேன், நான் என்னோட முடிவை சொல்றேன் கேளுங்கிறாங்க மாயா. நாளைக்கு நீ இந்த விஷயத்தை மட்டும் பஞ்சாயத்துல சொல்லிட்டீங்கன்னா லைஃப் லாங் நீங்க என்ன பார்க்கவே முடியாது. இதுதான் கடைசியா என்ன பார்க்கறதா. குடும்பம் உடஞ்சு போறதை என்னால எப்படி பார்க்க முடியாதோ அதே மாதிரி இனிமே நீ என்னை பார்க்க முடியாது. மாயா சீனுக்கிட்ட இப்படி கேட்டுக்கிறதுனால தான் சீனுவும் வேற வழியே இல்லாமல் ஏதோ பக்கத்தில் இருந்தாவது காதலியை பார்க்கலாங்கிற எண்ணத்துலையும் ஆசையிலையும் சீனுவும் மாயாவை காதலிக்கல, மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க சீனு. சீனு சொன்னதை எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா, சீனு நீ போலான்னு சொல்லிடுறாங்க. சீனு ஒரு ஓரமாக வந்து நிற்கிறாங்க. சொன்ன அதே பதில தான் இப்போ சீனுவும் சொல்லியிருக்கான். அப்போ கிஷோர் சொன்னது எல்லாத்துக்கும் பொய்ன்னு தெரிய வருது. ஒரு பெரியவர் ஒருத்தர் கிஷோரை கூப்பிட்டு, ஏப்பா உங்க குடும்பத்தை பற்றி நீங்களே இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டீங்களே, பஞ்சாயத்தில் வந்து இப்படி சொல்லிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. பெத்த பொண்ணை பற்றியே தப்பாக பேசுறாருன்னா அது இவராக தான் இருக்கணும், வேற யாரும் இந்த மாதிரி எல்லாம் பேசவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர், என்ன பிறந்தா அடுத்து வந்தா பழி போடுறான்னு பார்த்தா சொந்த அப்பாவே இப்படி பழி போடுறாரு. எல்லாம் எல்லாரும் ஆளுக்கு ஒன்னும் பேசிட்டு இருக்காங்க. மாயா மனசுக்குள்ளேயே எழுதிட்டு இருக்காங்க. ஐயோ என்ன மன்னிச்சிடுங்கப்பா, இந்த குடும்பத்தை காப்பாத்திருக்க எனக்கு வேற வழியே தெரியல, இப்போ உங்களை அசிங்கப்படுத்திட்டேனே, இப்படி அவமானப்படுத்திட்டேன்னு அழுகுறாங்க மாயா. ஐயா தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா நிறைவேற்றிடலான்னு கேட்கறாங்க. ரகுராம் பேசாம அமைதியா உட்காந்துருக்காங்க. ஒரு குடும்பத்தையே ஊருக்கு முன்னாடி இழுத்து குற்றம் சொன்ன காரணத்துக்காகவும் பொய் பிராது கொடுத்ததுக்காகவும் கிஷோருக்கு 10 சவுக்கடி கொடுக்க இந்த பஞ்சாயத்து உத்தரவு போடுதுன்னு ரகுராம் சொல்லிடுறாங்க. சாருவும் மணிவண்ணனும் பேசிக்கிறாங்க. அப்பா மாயா தான் தண்டனை வாங்காம எஸ்கேப் ஆயிட்டா, அட்லீஸ்ட் அவங்க அப்பாவுக்காவது இந்த தண்டனை கிடைக்கட்டுமே, எல்லாரும் கண்குளிர பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க சாரு. ஊர் பஞ்சாயத்துல ஒரு பெரியவர் வந்து கிஷோர் வாங்க இப்படி வந்து முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. ஊர் பஞ்சாயத்துல இப்படி ஒரு பொய் பிராது கொடுத்ததுனால இப்ப கிஷோருக்கு 10 சவுக்கடி கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. கிஷோருக்கு சவுக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மாயா அதை கண்ணால பார்க்க முடியாம அப்படியே அழுது மனசளவுல பொங்கி நிக்கிறாங்க. மாயா அழுவுறதை பார்த்த ரகுராம், போதும் நிறுத்துங்க, அடிச்ச வரைக்கும் போதும், இதோட விட்டுருங்கிறாங்க. இந்த பக்கமா மணிவன் இன்னும் உசி போயிடுறாங்க. என்னது 3 அடி தானே கொடுத்துருக்காங்க, இன்னும் 7 அடி மிஸ் ஆகுதுங்கிறாங்க. அந்த 3 அடியை கூட அடிச்சிருக்க கூடாது, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன்னு பேச்ச மாத்திக்கிறாங்க மணிவண்ணன். நான் தான் சொல்லல, நீங்களாவது சொல்லியிருக்கலாமல்லன்னு நீங்களே சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மணிவண்ணன் ஏதோ சொல்லவும், அவங்கள நான் அப்படியெல்லாம் மன்னிச்சு விட மாட்டேன், இந்த மாதிரி பொய்யான பிராது கொடுத்துட்டேன், இனிமேலெல்லாம் ஊருக்குள்ளேயும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி இப்படியெல்லாம் இனிமேல் பொய் பிராது கொடுக்க மாட்டேன்னு எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் கிஷோர் அப்படிங்கிறாங்க ரகுராம். அவர் மன்னிப்பு கேட்கறதா ஒத்துக்கிட்டா இதுக்கு மேற்கொண்டு அவருக்கு தண்டனை கிடையாதுங்கிறாங்க ரகுராம். கிஷோர் அப்படியே ரகுராமையும் பார்க்குறாங்க, மாயாவையும் பார்க்குறாங்க. முடியாதுன்னு சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லுன்னு கேட்குறாங்க. இல்லை செய்யாத தப்புக்கு நான் வந்து யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிறது கிடையாது, இதுக்கு அடியே மேல் அப்படிங்கிறாங்க கிஷோர். தயவு செய்து மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு மாயா கெஞ்சி கேட்குறாங்க. இதை பார்த்த கிஷோரும், என் பொண்ணுக்காக பஞ்சாயத்தில் நான்
நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க கிஷோர். பஞ்சாயத்தார் முன்னாடி இத்தனை பேர்த்தோட முன்னாடியும் நான் அடி வாங்குறதை என் பொண்ணு ஏற்றுக்கல, அதனால அவளுக்காக நான் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. கிஷோர் எல்லாத்து முன்னாடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. ரகுராம் சொல்கிறாங்க, பெத்த பொண்ணு முன்னாடி இவருக்கு தண்டனை கொடுக்கூடாதுங்கிற காரணத்துக்காகத்தான் நானும் இவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு சொல்லி ரகுராம் எழுந்திரிச்சு கிளம்பிடுறாங்க. அங்கே கூட்டமும் எல்லாம் கலைஞ்சிருது. அந்த பக்கமாக மாயா வந்து என்னை மன்னிச்சிடுங்க டாடின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கிஷோர் தன் பொண்ணு மாயா போகிறதையே பார்த்துக்கிட்டு தன்னந்தனியே நின்றுட்டுக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா எல்லாரும் வந்து அமைதியாக நிற்கிறீங்களே, பஞ்சாயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க பாட்டி. ஆகருக்கு என்ன இருக்குது, மாயாவும் சரி சீனுவும் சரி அது எல்லாம் பொய்ப்பிராதுன்னு சொல்லிட்டாங்கிறாங்க. அந்த கிஷோருக்கு இதெல்லாம் தேவைதானா, எதுக்காக பொய் சொல்லணும், ஏன் இப்படி எல்லாம் அவமானப்பட்டு போகணும், நம்ம கிட்ட தோத்ததுல அவனால ஏத்துக்கவே முடியல, ஏதாவது ஒரு திட்டத்துல நம்ம குடும்பத்துக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு அவன் இப்படி எல்லாம் பண்றாங்கிறாங்க ரகுராம். மாயா அவர் எப்படியும் காப்பாத்திடுவான்னு நினைச்சு வந்திருப்பாருங்கிறாங்க சிவராமன். அதை எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்குறாங்க பத்மா. மாயா அப்படியே அவரை காப்பாற்றணும்னு நினைச்சாலும் அவள் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும், சீனுவை காதலிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம சும்மா விட்டுருவோமா என்னங்கிறாங்க பத்மா. அவள் எங்கே உண்மையை சொல்லிட்டு வந்தா, அவள் பொய் சொன்னா, அவளுக்கு பின்னாடியே இவனும் சேர்ந்து பொய்யெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்னு மணிவண்ணன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. மாயா நியாயத்தோட பக்கம் நின்று ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்கிறாங்க ரகுராம். ஆமாம், இதுக்கப்புறமா அந்த கிஷோர் நம்ம வழிக்கு வரமாட்டான்னு தான் நான் நினைக்கிறேங்கிறாங்க பாட்டி. மாயா அவங்க ரூமுக்கு வந்திருக்காங்க. பின்னாடியே தனவும் வராங்க. ஏன் மாயா இப்படி பண்ணன, காதல் தோத்துடுச்சு, பாசம் தோத்துடுச்சு, பக்தி தான் ஜெயிச்சிருச்சுல்ல, எப்படி மாயா உன்னால மட்டும் இப்படி நடந்துக்க முடியுது, யாரை பற்றியும் கவலைப்படாம இந்த குடும்பத்துக்காக நீ உன் காதலியை விட்டு கொடுத்துருக்கேன்னு கேட்கறத விட ஏன் இப்படி பண்ணேன்னு தான் எனக்கு கேட்க தோணுதுங்கிறாங்க தனா. மாயா ஏன் இப்படி பண்ணனே சொல்லு, அதை முதல்ல எனக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க தனா. எனக்கு இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல தனாங்கிறாங்க மாயா. அதுதான் ஏன்னு கேட்குறேங்கிறாங்க தனா. உண்மையான பாசம், அன்பு, நேசம் இதெல்லாம் கூட வளர்ந்தவங்களுக்கு இது ஒன்றும் புதுசாக தெரியாது. ஆனால் எனக்கு இது எல்லாமே புதுசாக தெரியுது. மானம், மரியாதை, கௌரவத்துக்காக இங்க வாழ்ற இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானா. இது எல்லாமே எந்த காரணத்தை கொண்டும் நான் இழக்க தயாரா இல்லை. இதுக்காகத்தான் நான் என்னோட விருப்பத்தை கூட விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன். அது மட்டும் இல்லை, பெரியப்பாவும் பெரியமாவும் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் என்னைக்குமே கெடுக்க மாட்டேன்னு சொன்னதும் தனானால அதை தாங்க முடியாம ஒரு உணர்ச்சி வெள்ளத்துல அப்படியே மாயாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மாயா சாரி மாயா, உனையும் புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேன்னு சொல்லி தனா அழுகுறாங்க. தனா மாயா எல்லாரும் வெளியில வந்து பாக்குறாங்க. ரகுராம் ஒரு போட்டோவோட வர்றாங்க. அந்த போட்டோ கவரை பிரிச்சுட்டு அந்த போட்டோவை சுவத்துல மாட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா சந்தியா. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. சந்தியாவோட போட்டோவை மாற்றுறதுக்கான காரணத்தை என்ன சொல்ல போறாங்கிறதை நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.